ஓகே, DL0 ஃபைலை இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மார்டஸ் லாக்கை டோரோட எட்ஜில் குரூப் பண்ணி உட்கார வைப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்னா, இந்த லேட்ச் எந்த பக்கம் க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டோர் இப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்னாக்கா லேட்ச் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்படி லேட்ச் உள்ளே போய் உட்காரும். இன்கேஸ் டோரோட டைரக்ஷன் நமக்கு இப்படி இந்த பக்கம் க்ளோஸ் ஆகுது அப்படின்னாக்கா இதை நமக்கு திருப்பணும். எப்படி திருப்புறது? ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த லிவர் இருக்கு இல்லையா, இந்த சைடில் இந்த லிவரை மேலே தள்ளி பிடிக்கணும். அதே மாதிரி இதே ஆப்போசிட்டில் கீழே தள்ளி பிடிக்கணும். பிடிச்சாக்க இந்த லேட்ச் வெளியே வந்துடும். ஸோ இப்போ நம்ம திருப்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைரெக்ஷன் திருப்ப முடியும். டைரெக்ஷன் திருப்பிட்டு உள்ளே வச்சு தள்ளினாக்க லாக் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் இந்த மார்டஸ் லாக்கோட லிவரில் இருக்க இந்த லேட்சை திருப்புறது. ஸோ லேட்ச் திருப்பியாச்சு. இது ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் ஹேண்டிலோட டைரெக்ஷன் திருப்பணும். இப்போ ஹேண்டிலோட டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா லாக்கில் லெஃப்டாக ரைட்டாக நம்ம டிசைட் பண்ண போகிறோம். இப்போ இன்கேஸ் நமக்கு ரைட் சைடில் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ரைட் சைடில் திருப்பிட்டு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹோலில் பாருங்கள், இந்த ஹோலில், அதாவது எந்த பக்கம் டைரெக்ஷன் திருப்புறமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ஹோலில் இந்த ஸ்க்ரூவை போடணும். ஸோ ஸ்க்ரூ இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ ஆக்சுவலாக பாக்ஸ்லேயே வந்திருக்கும். இந்த ஸ்க்ரூ எடுத்து இதில் இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது உங்களுக்கு ஹேண்டில் ப்ராப்பராக உட்காந்துரும். நமக்கு ப்ரெஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹாரிசாண்டல் பொசிஷனில் ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். ஓகேங்களா? எப்படின்னாக்கா நமக்கு டைரெக்ஷன் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். எஸ், இப்படி தான் ஃப்ரண்ட் பேனல்லையும் சரி பேக் பேனல் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு சேம் எந்த டைரெக்ஷன் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் ஹேண்டில் திருப்பிட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஹோலில் ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அடுத்து டோரோட திக்னஸ் பொறுத்து இதோட லென்த்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லென்த்தில் பாக்ஸில் வந்திருக்கும். ஸோ இப்போ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி க்ரூவ் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் பேனலில் வச்சு டைட் பண்ணிக்கணும். ஸோ மொத்தமாக 2 இருக்கும், கீழே 1 மேலே 1. ஓகேங்களா? இதுக்கான ஸ்க்ரூ பேக் பேனல்லேருந்து கனெக்ட் பண்ணுவோம். எஸ், இந்த போர்ஷனும் முடிஞ்சிச்சு. அடுத்து இது ப்ரைவசி லேட்ச். இந்த ப்ரைவசி லேட்சோட லென்த்து நம்மளோட தேவையை பொறுத்து கட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டோரில் இப்படி நமக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டோரில் அப்ராக்சிமேட்டாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க எவ்வளோ லென்த்து வருதுன்னு பார்த்துட்டு இந்த லென்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய டைமென்ஷனை மார்க் பண்ணி இது கட் பண்ணிக்கணும். ஸோ தேவையான லென்த்தை வச்சுட்டு மீதியை நம்ம கட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இது ப்ரைவசி லேட்சோட லிவரையும் நம்ம தேவையான அளவு வச்சுட்டு மீதியை கட் பண்ணிவிடுவோம். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா அவ்வளோதான். இதுக்கு அடுத்து ஸ்கொயர் ராட். இந்த ஸ்கொயர் ராடில் ஒரு பின் இருக்கும் பாருங்கள். இந்த பின்னை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட் பேனலில் இருக்கக்கூடிய ஹேண்டிலில் ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் 2 ஹோல் இருக்கும். ஸோ இப்போ இதில் ப்ரெஸ் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணால் லாக் ஆகிடும். ஸோ இப்போ இது வெளியே வராது. சரிங்களா? ஸோ இப்போ இவ்வளோ தான். இப்போ இந்த ஸ்கொயர் ராட் இன்சர்ட் பண்ணியாச்சு. இந்த ஸ்கொயர் ராடை பேனலில், அதாவது டோரில் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ டோர் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பேனலோட இந்த ஸ்கொயர் ராட் டைரெக்ஷன் கரெக்டாக இருக்குது இல்லையான்றதை செக் பண்ணுறது எப்படின்னாக்க ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் பேனலை உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். ஸ்கொயர் ராட் வைக்கக்கூடிய அந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இதில் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். ஸோ கீழே தள்ளினாக்க ஓப்பன் ஆகக்கூடாது. ஸோ மேலே தள்ளினா லாக் ஆகணும், கீழே தள்ளினா ஓப்பன் ஆகக்கூடாது. அப்போ டைரெக்ஷன் தப்பாக இருக்குது. அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது? இதை அப்படியே வெளியே எடுக்கிறீங்க. வெளியே எடுத்துகிட்டு இந்த ஸ்கொயர் ராடை மட்டும் 90 டிகிரி திருப்பணும். ஒரு டைரெக்ஷன் திருப்ப முடியும். 90 டிகிரி திருப்புறீங்க. 90 டிகிரி திருப்பியாச்சு. இப்போது திரும்ப அப்படியே இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது மேலே ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகணும், ஷூட்டிங் போட்டு வெளியே வரணும். கீழே ப்ரெஸ் பண்ணாக்க லாக்கு ஓப்பன் ஆகக்கூடாது. ஸோ அப்படின்னா டைரெக்ஷன் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ தான்.